Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 presentation in PowerPoint 2013. We will see the topic animations. First, what is mean by animation? Animations are special effect that you can add to text and object on a slide. நம்ம யூஸ் பண்ணுற பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்லைடுக்கான ஸ்பெஷல் எஃபெக்டை செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் டர்ம் ஆஃப் மெத்தட் தான் அனிமேஷன். ஏன் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கேன் மேக் த ஆடியன்ஸ் பே attentions to important point, control the flow of information and make the presentation interesting. ஸோ நீங்கள் மேக் பண்ணுற ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஆடியன்ஸ் அதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இம்ப்ரெஷனை மேக் பண்ணணும். தட் மீன் இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஒரு மெயினாக ஒரு ஆடியன்ஸ் ஒரு படத்தை பணம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஷுவல் எஃபெக்ட் அனிமேஷன்ஸ் தான் அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மெயின் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கான மூவியில் நம்ம மேக் பண்ணாலும் சரி, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நம்ம மேக் பண்ணாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற டேர்ம் தான் என்னென்னா அனிமேஷன். நவ் த ஸ்டெப்ஸ் டு அனிமேட் டெக்ஸ்ட் ஆர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் செலக்ட் த டெக்ஸ்ட் ஆர் த ஆப்ஜெக்ட் யூ வாண்ட் டு அனிமேட். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அனிமேஷன்ஸை உங்களுடைய ஸ்லைட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்ன? நவ் வி வில் டிஸ்கஸ் தட் ஒன் பை ஒன். செலக்ட் த டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் யூ வாண்ட் டு அனிமேட். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கான அனிமேஷன் ஆர் டெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அனிமேஷன் செட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். தென் கிளிக் த அனிமேஷன் டேப். ஸோ என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னா அனிமேஷன் டேப்பை கிளிக் பண்ணணும். இந்த அனிமேஷன் குரூப்ஸ் கிளிக் மோர் பட்டன் டு டிஸ்பிளே த கேலரி ஆஃப் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அனிமேஷன் டேப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணணும். அந்த அனிமேஷன் குரூப்ஸ்குள்ளார இருக்கிற மோர் பட்டன்ஸ் அனிமேஷன்ஸ்க்கான மோர் பட்டன் ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த மோர் பட்டன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலரி ஆஃப் அனிமேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். யூ கேன் செலக்ட் தட் எனி ஒன் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? தென் செலக்ட் த டிசைர்ட் எஃபெக்ட் ஆஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்ஷன் வைஸஸில் உங்களுக்கான அனிமேஷன் எஃபெக்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் திஸ் இஸ் த அனிமேஷன் செட்டிங் விண்டோ. ஃபர்ஸ்ட் யூ கேன் கோ டு செட் த ஆப்ஷன். நவ் we will set the option in animation for the top of animation tab. So the animation tab குள்ளார உங்களுக்கான animation groups available இருக்குது. You can select this more than animation option on the bottom of the view. So the bottom of the viewவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான drop down option show ஆகுது. So the drop down options என்னென்னா உங்களுக்கான animation எஃபெக்ட்கான கேலரி, that means more button option. ஸோ இந்த more button options நீங்கள் செலக்ட் பண்ணுற மெத்தடில் என்ன ஆகுது, உங்களுக்கான ஆப்ஷன் வைஸ், that means உங்களுக்கான அனிமேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வில் பி ஷோவிங் ஹியர். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த போர்ஷன்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா மோர் பட்டன் ஆப்ஷன். ஸோ இந்த மோர் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கான அனிமேஷன் எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் அனிமேஷன் மோர் பட்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நன், செகண்ட் ஒன் இஸ் த என்ட்ரன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் த எம்பசிஸ், third and fourth one is the exit. So இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கான அனிமேஷன் மோர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? the one by one we will discuss. Entrance effect for how the object will enter the slide show. உங்களுக்கான ஸ்லைட் ஷோக்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்டை ஹவு டு என்டர், எந்த மாதிரி ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கு என்டர் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த animation affected is entrance effect. ஓகேங்களா? then next one emphasis effect for when the object is on the slide. ஸோ உங்களுக்கான ஸ்பாட் ஆஃப் த ஸ்லைடில்
வியூ ஆஃப் ப்ரெசன்டேஷன் எம்பசிஸ் பேசிஸில் உங்களுக்கு வியூ ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பசிஸ் எஃபெக்ட். தென் next one is a exit. That is a exit of option, exit of animation to leave the slide. ஸோ உங்களுக்கான ஸ்லைட் எண்ட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் டெக்ஸ்ட்டு முடிகிற தருவாயில் என்ன மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக ஸ்டார்ட் ஆகிற சுச்சுவேஷன். தட் மீன் ஹவு டு என்டர் த ஸ்லைடுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் ஆஃப் ஆர் ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரியான அனிமேஷன் ஃபீல்டோட என்டர் ஆகணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே சேம் ஆப்போசிட் ஒர்க் என்னென்னா எக்ஸிட். ஸோ என்டர் ஆன ஆப்ஷன்ஸ் எக்ஸிட் ஆகணும், வெளியில் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி வியூவில் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் ஸ்லைட்லேருந்து அனிமேஷன்ஸ் வெளியில் போகணும் அப்படின்றத செட் பண்ணுறது என்னது எக்ஸிட் எஃபெக்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோஷன் பாத். திஸ் மோஷன் பாத் எஃபெக்ட் டு மேக் த ஆப்ஜெக்ட் மூவ் இன் ஸ்பெசிஃபைட் பேட்டர்ன் ஆன் த ஸ்லைட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்லைடில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் டெக்ஸ்ட்டை மோஷன், தட் மீன்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து அனதர் ஒன் பார்ட் ஆஃப் ஏரியாவுக்கு மூவ்மெண்ட்டுக்கு கொடுக்குறது என்னென்னா மோஷன் பாத் எஃபெக்ட். ஓகேங்களா? தென் யூ கேன் ஆட் மோர் தென் ஒன் அனிமேஷன்ஸ் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஆர் மோர் அனிமேஷன் செட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டு decide when the animation will start, click the drop down arrow of the start box in timing group and choose the required option. ஸோ நீங்கள் ஒரு அனிமேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வைஸ் உங்களுக்கான டைமிங் குரூப்பில் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. அனிமேஷன் என்ன மாதிரியான ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான டைமிங் குரூப்பில் இதுக்கான அனிமேஷன் ஸ்டார்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இன் திஸ் ஃபஸ்ட்டு ஒன், on click if you want to the animation to begin after you click the slide. ஸோ நீங்கள் பர்டிகுலர் ஸ்லைடை ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டரில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கான அனிமேஷன் செட் ஆகணும். தட் மீன்ஸ் அந்த அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு அனிமேஷன் ஷோ ஆகணும் அப்படின்னா பை கிளிக்கிங் த மவுஸ் பாயிண்டர். இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தென் நவ் see the option on click, then with previous, தென் ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான மவுஸ் பாயிண்டர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அனிமேஷன்ஸ் உங்களுக்கு என்டர் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வித் ப்ரீவியஸ். ஸோ ப்ரீவியஸ் செட் ஆஃப் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதே சுச்சுவேஷன் அதே சேம் டைமில் நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அனிமேஷன் எஃபெக்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், அப்பியர் ஆகும். திஸ் இஸ் த வித் ப்ரீவியஸ் ஆப்ஷன். தென் ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஆப்ஷன். ஸோ இந்த ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கான அனிமேஷன்ஸ் ஒரு அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த அனிமேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு டூ டெக்ஸ்ட்டு இருக்குது ஆர் டூ ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட், அதாவது எண்டு செஷன்ஸ்க்கு போகும்போது அதுக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு என்ன ஆகும், அதனுடைய கண்டினியூட்டி ஆஃப் அனிமேஷன்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? நவ் with previous, if you want to the animation to begin at the same time as the previous one. ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்க ஒரு அனிமேஷன்ஸ் அதனுடைய சேர்ந்து என்ன பண்ணும், இந்த வித் ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் ஆஃப்டர் ப்ரீவியஸ், இஃப் யூ வாண்ட் டு த அனிமேஷன் டு த பிகின் இமிடியட்லி ஆஃப்டர் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ் அனிமேஷன் உங்களுக்கு முடியுது அப்படின்னும் போது அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிற நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் இருக்க அனிமேஷன்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஆப்ஷன். தென் டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் அனிமேஷன், செலக்ட் அண்ட் அனிமேஷன் அண்ட் கிளிக் த மூவ் எர்லியர் ஆர் மூவ் லேட்டர் ஆப்ஷன் ஆஃப் ரீஆர்டர் அனிமேஷன் இன் த டைமிங் குரூப். ஸோ ஒரு அனிமேஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அனிமேஷனுடைய ஆர்டர்ஸை நம்ம ரீசேஞ்ச் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனிமேட்டட் எஃபெக்டாக ஷோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஒன் டெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ஜெக்ட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கான அனிமேஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணணும், அனிமேஷன்ஸாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் திஸ் ரீஆர்டர். ஸோ இந்த ரீஆர்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் எர்லியர் ஆர் மூவ் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு அனிமேஷன்ஸை நீங்கள் எர்லியர்ன்ற ஆப்ஷன்ஸை செட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் மோர் ஆப்ஷன்ஸாக என்ன ஆகும், ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு செட் ஆகும், ஃபஸ்ட்டு அது ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான
இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 அனிமேஷன்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9th அனிமேஷன் 9th ஃபீல்ட் ஆர் டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 9th ஆப்ஷன்ஸை நீங்கள் earlier ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், யூ கேன் மூவ் தீஸ் 8th 7th 6th 5th 4th 3rd 2 and 1st இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வைஸ் உங்களுக்கு என்ன ஆகும், earlier ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் அனிமேஷன். ஸோ அதே ஆப்ஷன்ஸை நீங்கள் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா, நவ் 10 11 12 13 14 15 இந்த மாதிரி ஆர்டரில் பேக்கப் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு அனிமேஷன் செட் ஆகிட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த அனிமேஷன் ரீஅரேஞ்சிங் ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டம்ஸ் அந்த ரீஅரேஞ்சிங் அனிமேஷன் ரீஆர்டர் அனிமேஷன் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒன் மூவ் எஃபெக்ட், மூவ் earlier அண்டு மூவ் லேட்டர்ன்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணுற மெத்தடில் தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கான அனிமேஷன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இந்த 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ டு ரிமூவ் அன் அனிமேஷன் செலக்ட் இட் அண்ட் கிளிக் delete கீ. சப்போஸ் நீங்கள் ஒரு அனிமேஷன் எஃபெக்டை செட் பண்ணியிருக்கீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அனிமேஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அந்த ஸ்லைட் ஆர் டெக்ஸ்ட்டுக்கு ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, யூ கேன் கோ டு டைரக்ட்லி செலக்ட் திஸ் டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் யூ கேன் கோ டு கிளிக் delete கீ பட்டன். ஸோ delete கீ பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அனிமேஷன்ஸ் அந்த ஃபீல்ட் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அனிமேஷன்ஸை நம்ம எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.